ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால் சென் கதைகள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கழுகு மலையில் புத்தரை சுற்றி அவருடைய சீடர்கள் கூடியிருந்தனர். புத்தர் தன் அன்னப்பாத்திரத்தையும் தன் மேலங்கியையும் சீடர் காசியபரிடம் கொடுத்தார். இதை கண்ணுற்ற சீடர் ஆனந்தர் காத்திருந்து காசியபரிடம் கேட்டார். சரிகை வேலைப்பாடுகள் மிக்க மேல் அங்கியை தவிர சாக்கிய முனி வேறு என்ன கொடுத்தார்? காசியபர், ஓடு, தாமதமாகிவிட்டது. கொடிமரத்தை நீ தாங்கி முன்னே செல் என்றார். சத்குருவின் விளக்கம்: என்னிடம் ஒரு ராஜாங்கம் இருக்கிறது. அதை உங்களிடம் ஒப்படைக்க தீர்மானிக்கிறேன். என் கிரீடத்தை எடுத்து உங்கள் தலையில் சூட்டுகிறேன். கிரீடத்தை மட்டுமா உங்களுக்கு வழங்கினேன்? ராஜ்யத்தையே அல்லவா? அதுபோல் புத்தரின் மேல் அங்கியும் பிச்சை பாத்திரமும் வெறும் குறியீடுகள்தாம். அவற்றை காஷ்யபருக்கு வழங்கியதன் மூலம் புத்தர் தனது எல்லாவற்றையும், புத்தராக உள்ளதையும் சேர்த்து காஷ்யபருக்கு வழங்கிவிட்டதாக அர்த்தம். இந்த நுட்பத்தை புரியாத ஆனந்தர் சரிகை வேலைப்பாடுகளில் கவனம் வைத்து விட்டார். புத்தர் தனது சீடருக்கு ஏதோ உயில் எழுதி தன் சொத்தை கைமாற்றி விட்டார் என்பது போல் காஷ்யபரிடம் அது பற்றி கேட்கிறார். எதையும் பொருள் ரீதியாக மதிப்பிட்டு பார்க்கும் ஆனந்தரிடம் அதை உணர்த்தும் விதமாக, புத்தரின் அங்கியை விட பெரிதாக இருக்கும் கொடிமரத்தை எடுத்துக்கொள் என்று காஷ்யபர் வேடிக்கையாக சொல்கிறார். Make sure to subscribe and hit that notification bell so you never miss an update. இன்று என்னுடன் சேர்ந்து இருந்ததற்கு மிக்க நன்றி. நான் உங்களுக்கு இந்த வீடியோவை உருவாக்குவதில் எனக்கு பிடித்தது போலவே நீங்கள் இதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என நம்புகிறேன். நாம் விவாதித்த விஷயங்களில் உங்களுக்கு பயன் இருந்தால் தயவு செய்து இதற்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். உங்கள் ஆதரவு எங்கள் சமூகத்தை வளர்க்க மிகவும் உதவுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.